ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மிளகு செடி எப்படி நடலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிளகு செடி வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கு எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஒரு தொட்டி, கொஞ்சம் பெரிய தொட்டியாக எடுத்துக்கணும், சின்ன தொட்டியாக எடுக்கக்கூடாது. கொஞ்சம் பெரிய தொட்டியாக எடுத்து அதில் ஹோல்ஸ் போட்டுக்கணும். ஹோல்ஸை கண்டிப்பாக நம்ம ஏதாவது வச்சு அடைக்கணும். நாங்கள் கொட்டாங்குச்சி வச்சு அடைப்போம், சில பேர் ஓடெல்லாம் வச்சு அடைப்பாங்க. கொட்டாங்குச்சி வச்சு நல்லா அடைச்சிட்டு, ஹோல்ஸ் நல்லா அடைச்சா தான் நம்மளுக்கு அதை போய் எதுவும் அடைச்சிக்காத, மண்ணெலாம் அடைச்சிக்கும். மண்ணெலாம் அடைச்சிச்சின்னா தண்ணி நல்லா போகாது. தண்ணி போகலைன்னா செடி அழுகிடும், வேர் அழுகி செடி அழுகி போய்டும். அதனால் நல்ல தண்ணி நம்ம ஊற்றின அடுத்த செகண்ட் தண்ணி எல்லாமே வெளியில் வரணும். அப்போ தான் அந்த செடி நல்லாயிருக்கும். அதனால் ஹோல்ஸ் அடைச்சிட்டு நம்ம மண் கொட்டணும். மிளகு செடிக்கு வந்து செம்மண், மாட்டு எரு, மண்புழு உரம், இது 3 மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இது 3 மிக்ஸ் பண்ணியே நான் சொல்லியிருக்கேன்ல, எங்கள் ஊர் நர்சரியில் ஒரு மூட்டையே கிடைக்கும் 50 ரூபாய்க்கு. அது எல்லாமே அந்த மண் மூட்டையே நாங்கள் வாங்கிட்டு வந்து அப்படியே நாங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கிட்டோம். வேறு அடிப்படாமல் நம்ம அந்த கவர்லேருந்து பிரித்து எடுக்கணும். அந்த மண்ணை கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு தான் நம்ம வைக்கணும். அப்போ தான் வேர் நல்லா படரும். நம்ம வெத்தலை செடிக்கு எப்படி கேர் பண்ணுறோமோ அதேமாரி தான் மிளகுக்கும். வெற்றிலைக்கும் வெயில் ஆகாது, அதுமாரி மிளகுக்கும் வெயில் தேவைப்படாது. நம்ம நிழலில் தான் வச்சுக்கணும். வெற்றிலை, மிளகு இதுக்கெல்லாம் தண்ணி நம்ம கம்மியாக தான் ஊற்றணும், நிறைய ஊற்றக்கூடாது. வாரத்துக்கு ஒரு நாள், 3 நாளைக்கு ஒரு நாள் அப்படி ஊற்றிக்கலாம். அந்த மண் காயிற அளவுக்கு வருது பாருங்கள், அப்போ நம்ம தண்ணியை ஊற்றிட்டா போதும், டெய்லிலாம் ஊற்ற தேவையில்லை. அப்புறம் இது கொடி வகைன்றதுனால நல்லா படரும். கொஞ்சம் வளர்ந்த பிறகு நம்ம ஒரு குச்சி கம்பு வச்சு தொட்டியில் கட்டி விட்டுடலாம், கொடி ஏற்றுற மாதிரி. இடம் இருக்கிறவங்க பந்தல் போட்டு படர வச்சுக்கலாம். மிளகு ரொம்ப ஆரோக்கியமானது, ரேட்டும் அதிகம், ஓவர் ரேட்டாக இருக்கும் கடையில் போய் வாங்கினா. இது வீட்டிலே நம்ம வளர்க்குறது நம்மளுக்கு லைஃப் லாங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிளகு நம்ம கடையில் வாங்கினா நல்லா காஞ்ச மிளகு தான் நம்மளுக்கு கிடைக்கும், அதுதான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஆனால் வீட்டில் வளர்க்குறதுனால நம்மளுக்கு பச்சை மிளகு கிடைக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னால் பச்சை மிளகு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, அதுவும் சம்மந்தியில் போட்டு யூஸ் பண்ணாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னான். ட்ரை பண்ணி பார்க்கணும் வளர்ந்ததுக்கப்புறம். மிளகுக்கு வெயில் தேவைப்படாதுன்றதுனால எனக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா நான் மாடியில் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை. அதனால் நான் கீழே பால்கனிலே வச்சுப்பேன். அங்கே எவ்வளோ வேணாலும் வைக்கலாம், நம்மளுக்கு எதுவும் தடையில்லை. அப்புறம் இன்னொரு ட்ராகன் ஃப்ரூட் செடி வந்து ஃப்ரெண்ட் ஒருத்திங்க கொடுத்தா, அதையும் வாங்கி நட்டு வச்சுருக்கோம். எப்படி வரும்னு தெரியல, பார்ப்போம். அதுக்கு நல்ல வெயில் வேணும், அதுக்கும் தண்ணி அடிக்கடி ஊற்றக்கூடாது. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் ஊற்றணும். ட்ராகன் நடவே முடியல, முள் நிறைய குத்திடுச்சு. அப்புறம் இதை தான் மிளகு செடி நாங்கள் வச்சுருக்கிறது, வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம். வீட்டுக்குள்ளே இருக்கிற இதுதான் செடி. நட்டவுடனே ஃபஸ்ட் டைம் தண்ணி கொஞ்சம் நிறைய விடணும். அதுக்கப்புறமா நம்ம மண் காஞ்சதுக்கப்புறம் விட்டால் போதும். தண்ணி ஊற்ற வச்சு முடிஞ்சிடுச்சு. என் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.